Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாம பார்க்க போறது சேம் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் and இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது மறுபடியும் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் எசன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டோட ஃபேஷியல் கிட் தான். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஒரு இதுதான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். விச் இஸ் லைக் இது நீங்கள் கல்யாணத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் கிட்டே போவீங்க. ஸோ அது இந்த 260 rupeesல நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்டை பற்றி நான் மறுபடியும் பேச வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது 3 times இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ 3 times யூஸ் பண்ணும்போது 80 rupees அப்படின்ற ஒரு பர் ஃபேஷியல் அப்படின்றது 45 minutesக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ விச் இஸ் வெரி அஃபோர்டபுள். ஸோ நிறையா பேர்த்துக்கு பியூட்டிஷியன் போயிட்டு பண்ண முடியலன்னா இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு போதும். விச் இஸ் லைக் எல்லாமே இருக்குது. பேசிக்காக பார்த்திங்கன்னா கிளென்சர் இருக்குது, எக்ஸ்ஃபோலியேஷன், நரிஷிங் அண்ட் பாலிஷிங், ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் டீடான் தெரப்பி. இந்த டீடான் தெரப்பி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம். இந்த டீடான் தெரப்பி மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகி டேனை ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் போகுது. ஸோ இதை பற்றி நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ என் கூட கம் ஃபேஷியல் பண்ணலாம். லெட்ஸ் ட்ரை ஹவு திஸ் ஒர்க்ஸ் அகெயின். அண்ட் நான் டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ரியல் ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். ஃபர்ஸ்ட் இந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா பப்பாயாவோட ஃபேஷியல் கிட் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் 1+ டீடான் தெரப்பி அண்ட் 4 steps இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிஃபோர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுதான் என்னோடய ஸ்கின். ஸோ இந்த டீடான் தெரப்பி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டீடான் தெரப்பி ஒரு நல்ல ஒரு டோன் சைஸில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நான் நல்லா அப்ளை பண்ணுறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் 15 minutes அவங்க ஸ்கின்னில் வச்சுட்டு 2 minutes மசாஜ் பண்ணிவிட்டு வைப் ஆஃப் பண்ணணும், வாஷ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்க்கு லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி டோம் சைஸான ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 5 minutes நல்லா டீப்பாக மசாஜ் பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ளீன் பண்ணணும். அடுத்தது நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிறிஸ்டலி ஆரஞ்சு கலரில் இருக்குது. உள்ளக்குள்ளே பார்த்திங்கன்னா ரைஸோட கொஞ்சம் லைட்டான அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. விச் லுக்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்க்ரப்பும் கொஞ்சம் மைல்டாக இருந்தது. நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணினேன். ஸோ ஒரு 5 minutes ஸ்க்ரப் பண்ண வேண்டியதில் லைக் 2 minutes ஸ்க்ரப் பண்ணாலே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுதான் என் ஸ்கின் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸோட மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன். ஸோ இதுதான் மசாஜ் க்ரீம். இது உங்களுக்கு நல்ல ஒரு நரிஷிங் அண்ட் பாலிஷிங் அந்த மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது 15 minutes மசாஜ் பண்ணதுக்கப்புறம் 4th ஸ்டெப் போகலாம். 4th ஸ்டெப்பில் நல்ல திக்கான லேயர் ஆஃப் பேக் எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மட் பேக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நல்லா அந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் 5 minutes. அவ்வளோதான் முடிஞ்சு ஃபேஷியல். ஸோ அதுதான் என்னோடய ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபீல் ஒரு உள்ளக்குள்ளே இருக்கிற லேயர் ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் பிஃபோர், கீழே இருக்கிறது, மேலே இருக்கிற ஆஃப்டர் பிரைட்டன் ஆகிருக்கு இந்த ஸ்கின். அதுதான்.